பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்ற வல்லமுள்ள நாமத்தில் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. என்ன எண்ணக்கூடாதா? நம்மளை ஞானி என்று எண்ணக்கூடாது, தீமையை விட்டு விலகு. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பமாக இருக்குது. ஹல்லேலூயா. தீமையை விட்டு விலகு. வேதம் சொல்லுது என்ன எண்ணக்கூடாது? நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், யாரும் எனக்கு புத்தி சொல்ல தேவையில்ல, யாரும் எனக்கு அறிவு சொல்ல தேவையில்ல. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். நிறைய நேரம் நம்ம சொல்லிடுறோங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, ஞானி என்று எண்ணாதே. அவரே சர்வ ஞானியாக இருக்கிறார். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சர்வ ஞானியாக இருக்கிறாரு, சர்வ ஞானியாக இருக்கிறாரு. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகணும். கர்த்தருக்கு பயந்து என்ன பண்ணணும்? தீமையை விட்டு விலகணும். ஹல்லேலூயா. கடந்த 15-18 ஆண்டுகளுக்கு முன்பாக வீட்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். 15 ஆண்டுகளுக்கு முன்பாக வீட்டில் எல்லாரும், சகோதரர் தான் ரட்சிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் தான் குடும்பமாக ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்ட அதிகாலை எழுந்து ஜெபிக்கும்போது ஒரு பொல்லாத ஒரு ஏவலின் கிரியை வீட்டுக்குள்ளே இருக்கிறத கர்த்தர் உணர்த்தினார். என்ன காரியம் இருக்குன்றது எனக்கு தெரியவே இல்லை. 1 நாள் ஆனது, 2 நாள் ஆனது. அந்த காரியங்களுக்காக உணர்த்தப்பட்டு 2 நாளாக ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கு. 2ஆவது நாள் ஜெபிக்கும்போது சகோதரர்கிட்ட சொன்னேன் நான், இந்த மாதிரி அண்ணா, அந்த மாதிரி வீட்டில் ஏதோ ஒரு ஏவல் கிரியை இருக்குது, உணர்த்தப்பட்டுட்டே இருக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் அவரும் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தார். அவருக்கும் கர்த்தர் உணர்த்திருக்கிறாரு, அவருக்கும் கர்த்தர், சகோதரனுக்கும் கர்த்தர் சொல்லியிருக்காரு. அப்படியே ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஜெபிச்சு அன்றைய இரவு இப்படிப்பட்ட காரியங்கள் எங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா, வீட்டில் இருந்த ஒரு அறையில் ஒரு ஏவலின் கிரியைகள் அந்த ரூமில் உலாவுறதை பார்த்தோம். அப்போ உலாவும் போது அந்த ரூமில் இருந்து 2ஆம் நாள் இரவு ஜெபம் 12 மணிக்கு இரவு ஜெபிக்க ஆரம்பித்து கர்த்தர் ஒரு காரியத்தை காண்பித்தார். ஒரு பில்லோ இருக்குது, நாங்கள் படுக்கிற பில்லோ எப்பவுமே அடுக்கி வச்சுருக்குறோம். அந்த பில்லோவை எடுத்துகிட்டு பாருன்னு சொல்லிட்டு கர்த்தர் சொன்னார். பில்லோனா தலையணை எடுத்துகிட்டு பாரு அப்படின்னு சொன்னார். அன்று இரவு அதிகாலை விடிய போது அந்த தலையணை எடுத்துகிட்டு பார்க்கும்போது வெத்தலையில் மை வச்சு தலையணை அடியில் வச்சுருக்குறாங்க. அதுக்கு முன்னாடி வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. அநேகர் வந்து போனாங்க. வந்து போகும்போது யார் இந்த காரியத்தை செய்தாங்க என்பதை தெரியல, எங்களுக்கு அப்போ தெரியல. ஆனால் கர்த்தர் சொன்னார், இந்த காரியம் இருக்குது, நீ எடுத்து போடு அதை வெளியே அப்படின்னு. அப்புறம் அந்த காரியங்கள், அந்த வெத்தலையில் மை போட்டு அதில் சில காரியம் செய்யப்பட்டது. அதோடு சில கயிறுகள் இருந்து அந்த காரியத்தை எடுத்து போட்டு அதை கொளுத்திட்டோம். ஆனால் வேதம் சொல்லுது, அதுக்கப்புறம் யார் அந்த காரியங்களை செய்திருப்பாருன்னு அவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தோம். அவர்களோட ரட்சிப்புக்காக ஜெபிக்க ஆரம்பித்தோம். நாட்கள் கடந்தது. அவர்கள் வாயினால் சில ஆண்டுகளுக்கு முன்பாக அவங்க ஒரு வேலையாக இந்த ஊருக்கு வந்தாங்க. அவங்கள பார்க்கும்போது இந்த நபர் தான் செஞ்சாங்கன்றது தெரியும். நாங்கள் ஒரு நாளாச்சும் நீங்கள் இதை செஞ்சீங்களான்னு நான் அவங்கக்கிட்ட கேட்க கூட கிடையாது. அந்த நபருக்காக ஜெபிக்க ஆரம்பித்தோம். நாட்கள் சென்றது. அவங்க இந்த ஊருக்கு வந்தாங்க. ஊருக்கு வந்து பேசும்போது சில காரியங்கள் பேச்சு வாக்கில் கொஞ்ச நேரம் பேசும்போது பார்த்திங்கன்னா, அதே பிரச்சனை அவரோட கணவருக்கு ஏற்பட்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க கணவரை கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்து அவருக்கு ஜெபிக்கும் போது அப்போது நான் அந்த சகோதரிக்கிட்ட கர்த்தர் அதை சொல்லி கேட்க சொன்னார். நீங்கள் மன்னிப்பு கேட்டால் நிச்சயம் இந்த நிமிஷமே கர்த்தர் அவருக்கு விடுதலை கொடுப்பாரு. அதே ஏவல்னால அவருக்கு பிடிக்கப்பட்ட ஒரு அசுத்த ஆவி பிடிக்கப்பட்டு அவருக்கு விரோதமாக மாந்திரிகம் செய்யப்பட்டிருந்ததை கர்த்தர் சொன்னார். ஊர்லேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்க அந்த நபரை. அப்போ நான் அந்த சகோதரியோட சொன்ன, சகோதரி இந்த மாதிரி காரியங்கள் நடந்தது, நீங்கள் செய்ததுண்டா அப்படின்போ அவங்க தலை குனிஞ்சு நின்னப்போ அவர் கூட்டிகிட்டு வந்த அந்த நபரை அசுத்த ஆவியினால் பாதிக்கப்பட்டு இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்ததுனால அவருக்கு விஷயம் தெரியாது. நீங்கள் மனம் திரும்பி இயேசு உண்மையாக நம்புவீங்கன்னா கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். கணவரை உங்கள் பாவத்தை மன்னித்து கர்த்தர் அவர் விடுதலையாக்குவார் சொன்ன அந்த சகோதரிகிட்ட பேசும்போதே அந்த அசுத்த ஆவின் அலக்கழிப்பு அதிகமாக இருந்தது. சொன்ன அந்த நிமிடமே அந்த சகோதரி முழங்கால் பட்டு இயேசுவே என்னை மன்னிச்சிடுங்க சொல்லும் போது அந்த சகோதரனுக்காக ஜெபிக்க ஆரம்பித்த அடுத்த
நொடியே இந்த பொல்லாத வல்லமையிலிருந்து இயேசு அந்த மகனை கத்தர் விடுதலையாக்கினார். அந்த மகளோடு பாவங்களை கத்தர் மன்னித்தார். அன்பு தெய்வ ஜனமே, வேத சொல்லுது, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. நீ ஞானின்னு நினைச்சிட்டு அடுத்தவங்களுக்கு விரோதமா தீமையை நம்ம செய்யவே கூடாது. நமக்கு பிடிக்கலையா நம்ம ஒதுங்கி இருக்கணும், கண்டி அடுத்தவங்களை கெடுக்கணும், தீமை செய்யணும் அப்படின்றத நம்ம ஒரு நாளும் நினைக்க கூடாது. வேத சொல்லுது, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கத்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. யாருக்கு பயப்படணும்? கத்தருக்கு பயந்து. அன்னைக்கு தான் தெரிஞ்சது தெய்வ பயனா என்ன. அவங்க செஞ்சது தீமையான காரியம் என்பதை அவங்க உணர்ந்தாங்க. கத்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த குடும்பம் விடுதலை, கத்தருடைய நாமத்தால் அவர்கள் விடுதலையாக்கப்பட்டாங்க. கத்த தெய்வீக விடுதலை சுகத்தை சகோதரனுக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க மனம் திரும்ப ஆரம்பித்தாங்க. சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ ஜனமே, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கத்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு யாருக்கு விரோதமாக யாரும் எழும்பாதபடி தேவன் கர்த்தருடைய கண்கள், 7 கண்கள், சகரியால சொல்லப்பட்டிருக்க 7 கண்கள் நம்மளை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற கண்களுக்கு முன்பாக வாழுகிறோம். அந்த தேவ பயத்தோடு நம்ம வாழணும். கர்த்தர் என்னை பார்க்கிறார், நான் செய்கிற நன்மையை தீமையும் கர்த்தரை பூமியில் கண்ணோக்கி பார்க்கிறார் என்பதை ஒரு தெய்வ பயத்தோடு வாழணும். அன்பு தெய்வ ஜனமே, யாருக்கு விரோதமாக யாரும் எழும்பாமல் இருக்கணும். அதுதான் தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நமக்கு பிடிக்கலையா நம்ம அமைதியாக இருக்கணும். ஒருத்தருக்கு விரோதமாக நம்ம எழும்பும்போது அது கர்த்தருடைய பார்வையில் பொல்லாப்பாக இருக்கும். தீமையை மற்றவங்களுக்கு தீமை செய்யும்படி நம்ம கரத்தை நம்ம ஒரு நாள் நீட்டாதபடிக்கு நம்ம காத்து கொள்ளணும். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி. அன்பு தகப்பனே, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுன்ற சத்திய வார்த்தைக்கு ஒன்று கூடி செபிக்கிறோம்ப்பா. எத்தனையோ காரியங்கள் இயேசு அறியாது இருக்கும்போது நாங்கள் செய்திருக்கலாம்ப்பா. இன்றைக்கு கிறிஸ்து இயேசு எங்களோட பேசிருக்கிறீர், எங்கள் கண்களை திறந்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே உயர்த்துகிறோம். கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு நாங்கள் விலக எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு அடியாளோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படியேப்பட்ட காரியங்களை துணிகரமாக எதனா ஆண்டவரே துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. உமக்கு முன்பாக செய்த பாவங்களை, மீறுதல்களை, தீமைகளை கர்த்தர் எங்களுக்கு மன்னிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பய எங்களுக்குள்ள உண்டாகட்டும்ப்பா. ஆவியான தேவனே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஜெபம் கேட்டிருக்கிறீங்களா? அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுராஜா நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமானால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து ஊழியர்களுக்காய் விசுவாச வீடு கட்டுமான பணிகளுக்காய் உங்கள் ஜெபத்தினாலும் உங்கள் உபவாசத்தினாலும் உங்கள் அன்பு காணிக்கினாலும் தேவனுடைய அன்பு உழித்த உங்கள் அன்பினால் தாங்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த செய்தி கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது போல் உங்கள் குடும்பத்தார், உங்கள் உறவுகள், உங்கள் நண்பர்களுக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Have a blessed day.